எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்வீட்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா அசோக அல்வா. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டில் செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. பாதாம் சேர்த்து அசோக அல்வாங்க. இந்த அல்வா செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா இது பாதாம் அல்வாவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. பொதுவாக நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறதுனால ஸ்வீட்ஸ்லாம் செய்யறதில்லை. ஆனால் உங்கள் வீட்டில் விசேஷ நாட்களில் இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படிங்கிற நாட்களில் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பாதாம் சேர்த்து அசோக அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அசோக அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பாதாம் சேர்த்து அசோக அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 100 கிராம் ஸ்வீட் ஷாப்பில் இந்த மாதிரி அசோகா வாங்கினேங்க. வாங்குறப்பே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. பாதாம் சேர்த்து அசோகா அல்வா அப்படின்னாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேங்க. 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த கப்பில் பார்த்திங்கன்னா 3/4 கப்பு இருக்குது. 3 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கணுங்க. பாதாம் சேர்த்து அசோகா அல்வா அப்படிங்கிறப்ப நல்லா ஒரு 15லேருந்து 20 பாதாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அதிகமாக நம்ம ஊற வச்சுக்கணுங்க. இந்த பாதாம் சேர்த்து செய்கிறப்ப நல்ல ஒரு வாசனை, சாப்பிட்றப்ப பாதாம் அல்வா மாதிரியே இருந்ததுங்க. இது சீக்கிரம் பைண்டிங் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கோதுமை மாவு சேர்க்குறோம். முதல்ல இந்த பாசிப்பருப்பை வறுக்கலாம் வேணாம், 2 முறை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் ஃபேனில் தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தையும் உள்ளே வச்சுட்டு நல்லா குழைய வேக வைக்கணும். நல்லா 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாங்க. சிம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிங்கன்னா நல்லா நிதானமாக வேகும். அதுக்குள்ளே இந்த பாதாம் பருப்புலேருந்து தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் காய்ச்சின சூடு ஆறின பாலை வச்சு நல்லா நைஸாக வெண்ணெய் போல் அரைச்சிக்கணுங்க. இது அரைக்கிறதுக்கு தண்ணி விட வேண்டாம், பால் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் பால் சேர்த்து அரைக்க போகிறேன். பாருங்களேன், ஒரு 1/2 கப்பு பால், அதுவும் நல்லா ஃபுல் க்ரீமாக இருந்து இல்லை பால் ஆடெல்லாம் இருந்தால் அதை கூட சேர்த்து அரைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரீமியாக இருக்கும். இதை இந்த கப்பில் மாற்றி வச்சுடலாம். இப்போ குக்கரில் பருப்பு வெந்தெடுத்து சூடாக இருக்கப்போ இந்த பாசி பருப்பை பிஸ்கு இல்லைன்னா மத்து அதால் நல்லா உருவே தெரியாமல் கடைஞ்சி கொடுங்க. நான் போட்ட அந்த தண்ணி அளவு ரொம்ப சரியாக இருந்தது. 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா 2 கப்பு தண்ணி தாராளமாக இருந்தது. இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு சின்ன வாணலி எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அந்த கப்பால் 1/2 கப்பு நெய், அந்த 1/2 கப்பு நெய்யில் 1/4 கப்பு நெய் சேர்த்து முதல்ல முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வறுத்து எடுத்தப்புறம் அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3 டீஸ்பூன் கோதுமை மாவை அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக வறுக்கணுங்க. ஏன்னா நெய் ரொம்ப நல்லா சூடாக இருக்கிறதுனால போட்டோன்னே உங்களுக்கு கலர் வர ஆரம்பிச்சிடும். நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கட்டி தட்டாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறும். ஓரளவு லைட்டாக பிஸ்கட் கலர் வருங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடணும். அந்த வாணலி நல்லா சூடு இருக்குது இல்லையா, இன்னுமே நல்லா கலர் வருங்க. தீஞ்சும் போகாது, அதே சமயத்தில் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் பிஸ்கட் கலர் வந்திருக்குங்க. இந்த வாணலியோடு அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு அடுத்தது நல்லா அடிகனமான ஒரு வாணலி எடுத்துக்கலாம். அதில் நம்ம இப்போ அசோகா அல்வா பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா அடிகனமான பெரிய வாணலி எடுத்திருக்கேன். இப்போ பாக்கி 1/4 கப்பு நெய் இருந்தது இல்லையா, அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அதில் இந்த பாதாம் அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த நெய்யில் நல்லாவே கிளறி எடுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை போகும். பாலும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு 10 இதழுக்கு அதிகமாக நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நம்ம கேசரி ஃபுட் கலர் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த லைட் எல்லோ கலர் சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த குங்குமப்பூவும் சேர்த்துட்டு லைட் எல்லோ கலர் வந்திருக்கு. நல்லா பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்துட்டா இந்த அசோகா அல்வா கிளறி முடிக்க ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இந்த சூடாக நம்ம மசிச்சு வச்ச இந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7-8 நிமிஷம் கைவிடாமல் கிளறணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. இந்த மாதிரி கிளறி அது அப்படியே வெண்ணெய் மாதிரி திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு சர்க்கரை, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 20 பாதாம், கொஞ்சம் பால், கோதுமை மாவெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 கப்பு வச்சுக்கோங்க. அப்போ 2.5 கப்பு சர்க்கரை ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே சர்க்கரை போட்டால் ரொம்ப ஸ்வீட் திகட்டும். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிளறுங்க. சர்க்கரை இலகி கொடுத்துட்டு அப்படியே லிக்யூடாகிடும். இன்னுமே அங்கங்கே அந்த பாதாம் தனியாகவும் இந்த பாசிப்பருப்பு தனியாகவும் பிளெண்ட் ஆகாமல் இருக்குது இல்லையா, கண்டினியூஸாக நம்ம கிளற பார்த்திங்கன்னா
எல்லாம் சேர்ந்துண்டா மாதிரி வரும். இது சீக்கிரமே கெட்டிப்படுறதுக்காக தான் எப்போதுமே அசோகா அல்வா அப்படின்னா அந்த வறுத்த கோதுமை மாவு, அதாவது நெய்யில் வறுத்த கோதுமை மாவு சேர்க்கணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ண கரெக்டாக கோதுமை மாவு போட்டதுலேருந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கிளறினா போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு திக்காயின்னு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். அந்த ஃபுட் கலரும் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட் எல்லோ கலரை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து கலந்துருக்கேங்க. இதையும் மிக்ஸ் பண்ணலாம். இன்னும் நான் நெய் சேர்க்கலை. ஆல்ரெடி நம்ம கோதுமை வறுக்கிறப்ப நெய் சேர்த்துருக்கோம், பாதாம் வறுக்கிறப்ப நெய் சேர்த்தோம். அந்த நெய்யே இப்போ போகும். நல்லா 1/2 டீஸ்பூனுக்கு அதிகமாக நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேங்க. நார்மலாக செய்யக்கூடிய அசோகாவாக இருந்தால் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஜாதிக்காய்லாம் சேர்க்கணுங்க. பாதாம் சேர்த்து செய்கிறதுனால ஏலக்காய் பொடி மட்டும் போடுங்க. அப்போ தான் அந்த பாதாம் ஃப்ளேவர் நல்லா நமக்கு சாப்பிட்றப்ப தெரியும். இப்போ வறுத்து வச்சு அந்த முந்திரி சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு பாக்கி நெய் வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயும் பாதி அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வானலியில் ஒட்டாத அளவுக்கு வருங்க. இது சூடு ஆறினப்புறம் தான் ஒன்றுமே கெட்டிப்படும். இப்போ கூட கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அடுப்பை நிறுத்திட்டு அந்த வானலிலே வச்சுருந்தா ஒன்றுமே அந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா கெட்டிப்படும். இப்போ மீதி இருக்கிற அந்த நெய்யை கடைசியாக அடுப்பை நிறுத்திட்டு சேர்க்க போகிறேங்க. பாருங்கள், நான் அடுப்பை நிறுத்திட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். அந்த மேலே நெய் முழுக்க சேர்த்துட்டேன். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எப்படி இதை நம்ம எடுக்கிறப்போ ஒட்டாமல் வருது அப்படின்னு காமிக்க போகிறேன். இப்படி கரண்டியால் எடுத்து கப்பில் போடுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு சாம்பார் குழிக்கரண்டியில் 3/4 கரண்டி ஒருத்தர் சாப்பிட்டாலே போருங்க. தேவாமிர்தமாக இருந்ததுங்க. நான் இதை செஞ்சு என் பையனுக்கு கொடுத்தோன்னே முதல்ல அவங்க கேட்டது இது பாதாம் அல்வாவான்னு கேட்டான். அந்த மாதிரி கேட்டோடனே இந்த ரெசிபி 100% நமக்கு பர்ஃபெக்டாக வந்தது அப்படின்னு நினச்சிட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அசோகா அல்வான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதை உடனே நான் செஞ்சு பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷ நாட்கள் இல்லை கண்டிப்பாக ஸ்வீட் செய்யணும் அப்படிங்கிற நாளில் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பாதாம் சேர்த்து இந்த மாதிரி அசோகா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. Thank you, viewers.